வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தர். சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணுன்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். குரு உங்கள் வீட்டில் இருக்கார். ஸோ டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கோம். பணம்லாம் நல்லா கையில் வந்துட்டுருக்கோங்க. சித்திரை மாதத்துக்கு பணம் நல்லா கையில் வருதுன்னும் போது ஃபேமிலி நல்லா வெளியே கூப்பிட்டு போங்க. ஏன்னா சித்திரை எனக்கு தெரிஞ்சு நிறைய லீவ் வரும், பசங்களுக்கு லீவ் வரும். லீவு கிடச்சதுன்னா அழகாக வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அதான் ஏதாவது கொஞ்சம் இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி கிராஸ்லேண்ட் இடமா, புல்வெளி, பச்சை பசேல்னு இருக்க புல்வெளி இடமா போயிட்டு வாங்க. சந்தோஷம் ரொம்ப அதிகம் இருக்கும். உங்கள் ராசி லக்னத்துக்கு அது சூப்பராக இருக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்க, அவ்வளோதான். ஏன்னா காற்று ராசி, நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் ஃப்ளைட்லேயும் போயிட்டு வரலாம். சூப்பராக வேலை செய்யும். குடும்பத்தோட சந்தோஷங்கள் நல்லாயிருக்கும். காசு கைக்கு வரும், ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இதுதான் ப்ரமோஷன் டைம். ஏன்னா வருதான்னு பாருங்கள், வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அப்ரைசர் இருக்கிற சம்பளத்தில் அதிக சம்பளம் ஏறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கடன்லாம் இருந்தால் அடைக்க பாருங்கள். ஏன்னா சீக்கிரம் அடைச்சிடலாம் இந்த டைம். நீங்கள் ஏதாவது யார்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கணுன்னா ரொம்ப ஒன்றும் பெண்டிங் இருக்குன்னு நான் மொத்தமாக இப்போ அடைச்சிட்றேன், எனக்கு கம்மி பண்ண முடியுமா வட்டி, அதனால் பேசி பாருங்கள். கடன் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை, கோர்ட்டு கேஸு, எதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாமே குறையிற டைம். என்னென்னா தானாக குறையாது. இப்போ கோர்ட்டு கேஸ் இருந்தால் போயிட்டு பேசி பாருங்கள். அது ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதுதாங்க ப்ராக்டிக்கல். நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் இருந்தால் க்ளோஸ் ஆகிடும்னா 10 வருஷம் நடந்துட்டுருக்கோம், இது சொன்னோன்னே தானாக க்ளோஸ் ஆகிடும்னு வச்சுக்கிறாங்க. அப்படிலாம் க்ளோஸ் ஆகாது. அதுக்கான முயற்சிகள் வக்கீல்கிட்ட, இந்த நேரத்தில் வக்கீல்கிட்ட போய் பேசுங்க. இது வேறு எதனா பண்ண முடியுமா, இது எதனா க்ளோஸ் பண்ண முடியுமா, இல்லை ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டே பேசுகிற நிலைமையில் இருந்தால் பேசுனீங்கன்னா அது குறையிறதுக்கெலாம் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு தான் கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது கல்யாணத்துக்கு. ஏன்னா இதில் யாருன்னா லவ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா டைம் இருக்குது. நீங்கள் கோவில் இப்போ சொன்ன சித்ரா பௌர்ணமி வருது, வழிபாடு பண்ணலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வர் சித்திரை திருவிழா வருது. கல்யாணத்துக்குன்னா அதுதாங்க மெயின். நீங்கள் யாராவது கல்யாணம் தேடிட்டுருக்கீங்க, பொண்ணு மாப்பிள்ளனாலும் அந்த டைமில் போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இன்னும் நல்ல ஒற்றுமைக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு யாராவது தேடுறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக போய் வழிபாடு பண்ணலாம். சித்திரை திருவிழா சூப்பரான டைம். தமிழ் புத்தாண்டு சூப்பரான டைம். சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பரான டைம். இதெல்லாம் பண்ண நீங்கள் தேடுற விஷயங்கள் கரெக்டாக கைகூடும். அதுவும் இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் ஏதாவது நீங்கள் ஹெல்த் இஷ்யூவால் சில பேர் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக கல்யாணம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, குழந்தை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால் ரொம்ப கம்மியாகுங்க, டிராஸ்டிக்காக கம்மியாகும். நீங்கள் போயிட்டு பாருங்களேன். நீங்கள் இந்த டைமில் போய்ட்டு டாக்டர் செக் பண்ணுங்கள். ஏதாவது முன்னாடி எதனா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா கூட இந்த டைம் ரிப்போர்ட் தேடும் போது அது வராது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்மக்கிட்ட வரும். ஒரு டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது தானாகவே சரியாகும், ஈஸியாக ஹீல் ஆகும். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுங்க.
நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்காங்க, நம்மக்கிட்ட சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு தானாக ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது எதில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஏதாவது பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? எதுனா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயும் பணம் போடுறது ரொம்ப யோசித்து போடுங்க. உழைச்சி லாபம் எடுக்கிற மாதிரி பாருங்கள், பணம் போட்டு லாபம் எடுக்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா கையில் காசு வருது, எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரி இருக்க டைமு, ஏன்னா ஃபேமிலியிலும் டைம் நல்லாயிருக்கு, எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, ஏங்க பொண்ணு போட்டு பார்த்துக்கலாங்க இறங்கலாங்கன்னுவாங்க. ஃபேமிலி பர்சனல் டைம் நல்லாயிருக்கு, பிஸ்னஸில் வந்து அந்த அளவுக்கு டைம் ஒரு கை கூடுற மாதிரி இல்லை. அதனால் உழைச்சி சம்பாதிங்க, அதில் பெருசாக பணம் முதலீடு போட வேண்டாம். ஓகேங்களா? இது ஒன்று. அம்மா தாயார் உடல்நிலைனா ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல சப்போர்ட் வேணும்னா தந்தை முறையில் இருக்கவங்க, ஆஃபீஸில் வந்து மேனேஜர்ஸ், சீனியர்ஸ், மென்டர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து மென்டர்ஸ் வச்சுப்பாங்க, ஒரு குருமார் மாதிரி வச்சுப்பாங்க. சில பேர் அஸ்ட்ராலஜிலேயே குருமாராக வச்சுப்பாங்க, சில பேர் இந்த தொழிலில் இருக்கிறவங்களே குருமாராக வச்சுப்பாங்க. அந்த குருமார்களுடைய கைடன்ஸில் நீங்கள் பண்ண நம்ம ஸ்பீடாக ஓட முடியும். நம்மளா வழி கேட்டு தேடி அலைஞ்சு ஓடுறதுக்கு ஒருத்தர் அந்த பாதையில் ஏற்கனவே போயிருக்காருன்னா இப்படி போ, அது எதுக்கு சுற்றிட்டு போகிறேன்னு ஷார்ட்கட் சொல்லுவாங்க, டக்குன்னு மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குருமார்களுடைய கைடன்ஸ் நிறைய வரும். நீங்கள் வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருவாங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சனி பகவான் இருக்கார், செவ்வாய் இருக்காங்க, கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துருவீங்க, எப்படியும் ப்ராஃபிட் தாராளமாக எடுத்துருவீங்க. தூக்கம்லாம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நல்ல சிவன் பாட்டு, இது உத்திரகோசை மங்கை பாட்டுலாம் இருக்குது, அதாவது பள்ளியறை பூஜைக்கு போடுற பாட்டு, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஐயப்பன் பாட்டு, ஹரிகராசனம் பாட்டு இருக்குது, நம்ம ஐயப்பனை தூங்க வைக்கிறதுக்கு கடைசியில் அந்த பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாட்டுகள் கேட்டு தூங்குறது ஒன்று தூக்கம் நல்லா வரும், இன்னொன்று தெய்வீகமாக இருக்கும். நீங்கள் தூங்கும் வச்சுமா அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு தூங்குங்களேன், அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வரும். அதை விட சூப்பர் நல்லா மறுநாள் காலைல எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த நாள் நல்லாயிருக்கும். அதுதான் டிவைன். அதுவும் ஜேசுதாஸ் சார் வாய்ஸ்லாம் நம்மளை கரைச்சிரும், உள்ள மனசில் ஐயப்பண்ணே நேரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழிபாடுகள் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க முயற்சி தொடர்ந்து எடுத்தாலே முயற்சி உடையான் நிகழ்ச்சி அடையான், நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். வழிபாடுகள் நம்ம சொன்னது ஐயப்பன் வழிபாடு ரொம்ப நல்லது, கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது, திருவாதிரையாக இருந்தால் சிவன் வழிபாடு, நடராஜர் வழிபாடு ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன இந்த சித்திரை பண்டிகை அப்போ அந்தந்த தெய்வங்களை வழிபட்டு வர்றதும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாதமாக அமையும். முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் தூபம் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. பாட்டு பாடுற இடத்துல லவுட் ஸ்பீக்கர் வாடகைக்கு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நல்ல பவர் தரும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும், ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன், இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க,
அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதில் தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூவெலாம் கொடுக்குறோம்லாம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தா நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க. நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம் இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.